அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பிஆர் சர்வா துவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணக்கூடிய வெஜ் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்பைசஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், சீரகம், சோம்பு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மிளகு, இது எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 தக்காளியை நான் பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய், அப்புறம் எண்ணெய் அதை ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கடுத்து தக்காளியோட பேஸ்ட் அதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சுட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் எப்போயுமே காரம் மைல்டாக தான் போடுவேன். நீங்கள் சேர்த்துக்கணுன்னா இதில் பச்சை மிளகாவும் அதே மாதிரி கரம் மசாலாவும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கரை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா இதாகிருச்சு. அதுக்கடுத்து இதோட உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஃபைனலாக நான் அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் சேர்க்கலாட்டினாலும் நீங்கள் தக்காளி வதக்குற போது அந்த டைமும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் ஃபைனலாக இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி 1 விசில் 2 விசில் விட்டோன்னே ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தடு, ஓகேங்களா. நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து வரோம், ஹஸ்பண்டுக்கு கொடுத்து வரோன்னா இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ஓகேங்களா. இது ஒரு பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சைட் டிஷ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் நான் அரிசி மாவு இதோட சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வடை போடுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆச்சு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். காலையில் நம்ம எந்திரிச்சோன்னா டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொடுத்து விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு டேஸ்ட்டான வாழைக்காய் வடையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரெசிபியே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.